ஆனால் அடுத்து வரப்போகிறவங்க பயங்கரமான ஆள் இல்லை, இவர் கொஞ்சம் பயங்கரமான ஆள். எஸ், நம்மளுடைய ஐசரி கணேஷ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் பிரபுதேவா சாருக்கும் ஒரு பயங்கரமான நட்பு இருக்குது அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நட்புக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? இப்போ நினைவிருக்கும் வரை அப்படின்னு ஒரு படம் அவர் கே சுபாஷ் அவர்கள் இயக்கியிருந்தார். இன்றைக்கி அவர் இல்லை. அவர் தான் என்னையும் பிரபுதேவா சாரையும் சேர்த்து வச்சார். கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சு. 28 வருஷமாக அன்றைக்கி நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறோம். அவரும் மாறலை, நானும் மாறலை. இன்றைக்கி ஏஆர் ரஹ்மான் சாரோட கிட்டத்தட்ட 27-28 வருஷம் கழித்து அவர் இணைந்து இந்த படம் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஆடியோ லான்ச்சில் நான் கலந்துக்கிட்டதில் அவர் நிறைய பேருக்கு நிறைய சொல்லி கொடுத்து எல்லாரும் பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் தான் பிரபுதேவா அவர்கள். இன்றைக்கும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லிக்கலாம். ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்புறம் ரஹ்மான் சார், அவரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. மியூசிக் ஜாம்பவான். அதுக்கு மேலே என்னுடைய அருமை சகோதரர் யோகி பாபு கிட்டத்தட்ட 16 வேடங்களில் நடிச்சிருக்காரு. எப்படி தான் நடிச்சிங்கன்னு தெரியல சார். கண்டிப்பாக அதை கேட்கும்போதே உடனே மூன் வாக் படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது.